Welcome all. In today's session, we are going to see third chapter Management by Objectives MBO and Management by Exception MBE. ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் சுய ஈடுபாட்டோட பங்கு வகிக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ். இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற மெம்பர்ஸ் வேலையில் திறமையாகவும் பொறுப்புணர்வோடும் இருக்க வழிவகை செய்யுது. MBO ஆர்கனைசேஷன் கோல்ஸோட ஒரு இண்டிவிஜுவல்ஸோட கோல்ஸை ஒன்றிணைக்குது. MBO ஒரு மேனேஜரை இதை செய்ய அதை செய்யன்னு யாரும் சொல்லாமலேயே அவரே அவருடைய வேலையை ஈடுபாடோடு செய்வார். மொத்தத்தில் இந்த MBOவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோல் செட்டிங், ஆப்ஜெக்டிவ் செட்டிங் அப்படின்றது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுறதில்ல, கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவை செட் பண்ணுவாங்க. அப்படி கீழே இருக்கிற சபார்டினேட்டையும் சேர்த்துக்கிட்டு அந்த ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணும்போது அங்கே கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸுக்கு இந்த ஆப்ஜெக்டிவை நம்ம தானே செட் பண்ணோம், அதனால் நம்ம நல்லா செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இதுதான் இந்த MBO அப்படின்ற ஒரு கான்செப்ட். டெஃபினேஷன் ஆஃப் MBO, இங்கே 2 பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க MBOக்கு. ஒருத்தர் ஜார்ஜ் ஒடியோன், இன்னொருத்தர் ப்ரொஃபஸர் ரெட்டின். இப்போ ஜார்ஜ் ஒடியோன் அப்படின்றவர் யாருன்னா, ஜார்ஜ் ஒடியோன்றவர் MBO அப்படின்ற மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை அமெரிக்காவில் பாப்புலரைஸ் பண்ணவர் இந்த ஜார்ஜ் ஒடியோன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் அப்படின்றதுல இந்த கோல் செட்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கோல் செட்டிங்கை வெறும் சுப்பீரியர் மட்டும் செய்யக்கூடாது, சுப்பீரியரும் அவரோட சபார்டினேட்டும் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு காமன் கோல், ஆர்கனைசேஷனுடைய கோலை செட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்படி ஆர்கனைசேஷன் கோல்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இண்டிவிஜுவலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னோ அங்கேயே செட் பண்ணிடணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி செட் பண்ணோன்னா அந்த இண்டிவிஜுவல் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் சேர்ந்தது தான் MBO அப்படின்னு ஜார்ஜ் ஒடியோன் அப்படின்றவர் சொல்கிறார். According to George Odion, MBO is a system wherein the superior and the subordinate manager of an organization jointly identify its common goals, define each individual's major area of responsibility in terms of the results expected of him, and use these measures guides for operating the unit and assessing the contribution of each of its member. Next, Professor Redin's definition. According to Professor Redin, the establishment of effective standards for managerial position and the periodic conversion of those into measurable time-bound objectives linked vertically and horizontally and with future planning. ரெடின் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மேனேஜர் பொசிஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணிவிட்டு அந்த செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸை மெஷர் பண்ணக்கூடிய டைம் பவுண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸாக மாற்றுறது தான் MBO, அதாவது மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் MBOட குறிக்கோள்கள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ், டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ். அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற மெம்பர்ஸோட பர்ஃபார்மன்ஸை அளவிடுறது மற்றும் மதிப்பிடுறது. செகண்ட் ஆப்ஜெக்டிவ், டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல். ஆர்கனைசேஷன் கோல்ஸோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை தொடர்பு படுத்துறது. தேர்டு, to clarify both the job to be done and the expectation of accomplishment. அப்படின்னா என்ன வேலை செய்யணும், அந்த வேலையை எந்த மாதிரி செஞ்சு முடிக்கணுன்ற எதிர்பார்ப்புகள், இந்த 2ஐயும் தெளிவுபடுத்துறது. ஃபோர்த் ஒன், டு ஃபாஸ்டர் த இன்க்ரீசிங் காம்பிடென்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் த சபார்டினேட். அப்படின்னா சபார்டினேட்ஸோட திறமையை அதிகப்படுத்துறது மற்றும் திறமையை வளர்ச்சி அடைய செய்கிறது. ஃபாஸ்டர்னா வளர்க்குறது. Fifth objective, to enhance communication between superior and subordinates. superiorக்கும் subordinateக்கும் இடையில் கம்யூனிகேஷனை அதிகப்படுத்துறது. Sixth objective, to serve as a basis for judgment about salary and promotion. salary promotionனை நியாயமாக வழங்கணும் அப்படின்றது தான் சிக்ஸ்த் ஆப்ஜெக்டிவ். செவன்த் ஆப்ஜெக்டிவ், to stimulate the subordinates motivation.
சபார்டினேட்ஸோட ஊக்கத்தை மேலும் தூண்டுறது, ஸ்டிமுலேட்னா தூண்டுறது, சரியா, மோட்டிவேஷன்னா ஊக்கப்படுத்துறது. 8th objective to serve as a device for organizational control and integration. ஒரு ஆர்கனைசேஷனோட கண்ட்ரோலுக்கும் இன்டகிரேஷனுக்கும் ஒரு கருவியாக வேலை செய்யுது, சரியா. இன்டகிரேஷனை ஒருங்கிணைக்கிறதுன்னு அர்த்தம். Process of MBO. First one, defining organizational objective. Second, goal of each section. Third, fixing key result areas. Fourth, setting subordinates objectives or targets. Fifth, matching resource with objectives. Sixth, periodical review meeting activities. Seventh, approach of activities. Eighth, reappraisal of objectives. Features of MBO. MBOட இயல்புகள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். First one, an attempt is made by the management to integrate the goals of an organization and individual. This will lead to effective management. அப்படின்னா ஆர்கனைசேஷன் கோல்ஸையும் இண்டிவிஜுவல் கோல்ஸையும் ஒருங்கிணைக்க மேனேஜ்மெண்ட் ஒரு முயற்சி செய்து, இப்படி செய்கிறதுனால திறமையான ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாக வழிவகை செய்யுது. Second feature, MBO tries to combine the long run goals of organization with short run goals. அப்படின்னா ஷார்ட் ரன் கோல்ஸையும் ஆர்கனைசேஷனுடைய லாங் ரன் கோல்ஸையும் இணைக்க MBO முயற்சி பண்ணுது. Third one, management tries to relate the organizational goals with societal goals. அப்படின்னா சமுதாய குறிக்கோளோட ஆர்கனைசேஷனல் கோலை MBO தொடர்பு படுத்த முயற்சி செய்யுது. சமுதாய குறிக்கோள்னா சொசைட்டியல் கோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். Fourth one, MBO emphasize not only on goals but also on effective performance. அப்படின்னா MBO கோல்ஸை மட்டும் அடைய செய்கிறதில்ல, அது திறமையான பெர்ஃபார்மன்ஸையும் அடைய செய்யுது. Fifth one, it pays constant attention to refining, modifying and improving the goals and changing the approaches to achieve the goals on the basis of experience. அப்படின்னா MBO கோல்ஸை ரிஃபைன் பண்ணுறதுலையும் மாடிஃபை பண்ணுறதுலையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் கவனம் செலுத்துது. இது அனுபவத்தின் அடிப்படையில் அப்ரோச்சஸை மாற்றி கோல்ஸை அச்சீவ் பண்ண வைக்குது. சிக்ஸ்த் ஒன், இட் இன்க்ரீசஸ் த ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி டு அச்சீவ் கோல்ஸ் அட் ஆல் லெவல்ஸ். அப்படின்னா MBO எல்லா லெவல்ஸ்லேயும் கோல்ஸை அச்சீவ் பண்ண ஆர்கனைசேஷனோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துது. செவன்த் ஒன், a high degree of motivation and self-satisfaction is available to employees through MBO. அப்படின்னா MBOனால் ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமான ஊக்கமும் திருப்தியும் கிடைக்கிது. அடுத்தது எய்த்து, recognizing the participation of employee in goal setting process. அப்படின்னா கோல் செட்டிங் ப்ராசஸில் ஒர்க்கர்ஸோட பங்களிப்பை அங்கீகரிக்குது. நைன்த் ஒன், aims at replacing the exercise of authority with consultations. அப்படின்னா நோக்கத்தை மாற்றுவதற்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனை செய்யுது. 10th ஒன், encourages a climate of trust, goodwill and a will to perform. அப்படின்னா நம்பிக்கை, நல்லெண்ணம், அப்புறம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஒரு சூழலை இது செஞ்சு கொடுக்குது. டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டாப் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷனோட ஒப்ஜெக்டிவ்ஸை வகுக்கிறாங்க. அப்புறம் அது படிப்படியாக கீழ் நோக்கி கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வரைக்கும் சென்று சேருது. இந்த ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ன்றது ஏன் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்கிறதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய லாங் ரன் கோல்ஸை வகுப்பாங்க. அப்புறமே அந்த லாங் ரன் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஷார்ட் ரன் கோல்ஸையும் செட் பண்ணுவாங்க.
கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன் ஆர்கனைசேஷனோட ஒட்டுமொத்த ஆப்ஜெக்டிவ்ஸின் அடிப்படையில் ஒவ்வொரு செக்ஷன் அல்லது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஆப்ஜெக்டை செட் பண்ணணும். அப்புறம் அந்த ஆப்ஜெக்டிவை செட் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை என்ன டைம் பீரியடுக்குள்ளே அடையிறது அப்படின்றதையும் நம்ம நிர்ணயிச்சிடணும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டிவ்ஸோ இல்லைன்னா கோல்ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ் அடிப்படையில் கீ ரிசல்ட் ஏரியாஸை நிர்ணயிக்கப்படுது. இந்த கீ ரிசல்ட் ஏரியாஸை முன்னுரிமை அடிப்படையில் அமைக்கப்படுது. கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த கீ ரிசல்ட் ஏரியா அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னா லாபம், அடுத்தது மார்க்கெட் ஸ்டாண்டிங் அப்படின்னா சந்தை நிலவரம், அடுத்தது இன்னோவேஷன் அப்படின்னா புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு அர்த்தம். செட்டிங் சப்பார்டினேட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ் ஒவ்வொரு சப்பார்டினேட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸையும் செட் பண்ணணும். அந்த மாதிரி செட் பண்ண ஆப்ஜெக்டிவ்ஸ் குறைஞ்ச அளவில் இருக்கணும். சுப்பீரியருக்கும் சப்பார்டினேட்டுக்கும் ஒரு சிறந்த வெளிப்படையான டிஸ்கஷன் எப்பயுமே இருக்கணும். சப்பார்டினேட்ஸ்க்கு கோல் செட் பண்ணுறதுல ஒரு வாய்ப்பு கொடுக்கறதால அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க அது தூண்டுது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஹையாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஹையாக ஃபிக்ஸ் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை கீப் அப் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. மேலே சொன்ன இந்த வழிகள் மூலிமா சப்பார்டினேட்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம நிர்ணயிக்கலாம். மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம எப்பயுமே ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய அவைலபிள் ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணணும். சில ரிசோர்ஸஸ் எல்லாம் நமக்கு சரியாக கிடைக்காது சில நேரங்களில். இங்கே ரிசோர்ஸஸ் அப்படி நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது டெக்னிக்கல் பர்சன்ஸ், நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தேவையான டெக்னிக்கல் பர்சன்ஸும் அப்புறம் ரா மெட்டீரியல்ஸும் ரிசோர்ஸஸ் தான். சில ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்கு சில நேரங்களில் தட்டுப்பாடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம அந்த ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கணும். இன்னொன்று, நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்டிவை மேட்ச் பண்ணி நம்ம செட் பண்ணணும். அதே மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை ஒழுங்காக ஒதுக்கீடு செஞ்சு நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் சுப்பீரியர்ஸும் சப்பார்டினேட்ஸும் இந்த பீரியாடிக்கல் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். அப்படி கண்டக்ட் பண்ணுற அந்த பீரியாடிக்கல் மீட்டிங்கில் அவங்க ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றதில் உள்ள முன்னேற்றங்களை பற்றி இங்கே விவாதிச்சுக்கணும். இந்த முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணதில் சில சேஞ்சஸஸ் கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த பேசிக் கண்டிஷன்ஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸோ சேஞ்சஸோ கொண்டு வரக்கூடாது. இந்த பீரியாடிக் ரிவ்யூ மீட்டிங்கிறது ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம அடையிறதுக்கான அந்த காலத்திலேயே நடக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த டைம் டியூரேஷனில் ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த டைம் டியூரேஷன்லேயே இந்த பீரியாடிக் ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த இதை அச்சீவ் பண்ண முடியும், ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆப்ஜெக்டிவ்ஸை அடைவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த டைம் லிமிட் முடியும் போது சுப்பீரியருக்கும் சப்பார்டினேட்ஸுக்கும் இடையில் ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். இந்த டிஸ்கஷன் எதை பற்றி இருக்கணும்னா சப்பார்டினேட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி இருக்கணும். அந்த சப்பார்டினேட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் விட ஜாஸ்தியாக இருக்கா, இல்லைனா ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் விட கம்மியாக இருக்கா, இல்லை ஸ்டாண்டர்ட்ஸோடு ஒத்து போகுதா அப்படின்றது மாதிரியான டிஸ்கஷன் இருக்கணும். இப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ் விட கம்மியாக இருந்தால் அந்த சுப்பீரியர் அந்த பர்ஃபார்மன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டிவ் ஆக்ஷனை அவங்க ரெடி பண்ணணும். அந்த சுப்பீரியரு
ஆப்ஜெக்டிவ்ஸை ஏன் அந்த சப்பார்டினேட்டால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற அந்த ரீசனை அவர் கண்டுபிடிக்கணும். அந்த சப்பார்டினேட்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு அந்த சுப்பீரியர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை ஏன் அவரால் அச்சீவ் பண்ண முடியல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஏன் அவரால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கணும். ஒரு சுப்பீரியர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதையும் அதற்கான சொல்யூஷனையும் அந்த சுப்பீரியர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். ரீஅப்ரைசல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது மாறும் உலகத்தில் ஒரு பகுதியாக தான் நம்ம கருதணும். இந்த ஒரு குறுகிய காலத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சரியா? மாடர்ன் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய வாழ்வு மற்றும் வளர்ச்சி இந்த மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும். அதனால் இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸு இந்த சேஞ்சிங் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி, சேஞ்சிங் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை திருப்பியும் என்ன பண்ணணும், ரீஃப்ரேம் பண்ணி அந்த சேஞ்சிங் மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை அவங்க ஃப்ரேம் பண்ணணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. இந்த MBO சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு லெவல்ஸில் உள்ள ஆப்ஜெக்டிவ்ஸை அமைக்கிறதுல ஈடுபடுறாங்க. இந்த செயல் திட்டத்தால் அவர்களோட ஹார்ட் ஒர்க் அப்புறம் உறுதி செய்யப்படுது. அதனால அவங்க சாதனை படைக்க செய்யுது. MBO ப்ராசஸ் மூலயமா ஒரு மேனேஜருக்கு ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய பங்கை புரிஞ்சு கொள்ள இது உதவுது. இந்த MBO ப்ராசஸ் மேனேஜருக்கு பிளானிங்க்கான அவசியத்தை இது நல்லா புரிய வைக்குது. எதுக்காக பிளான் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு மேனேஜரை யோசிக்க வைக்குது, ரெக்கக்னைஸ் பண்ண வைக்குது. இந்த MBO பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. சப்பார்டினேட்ஸை இந்த கோல் செட்டிங்கில் அது இன்வால்வ் பண்ணுது. ஒரு டிபார்ட்மெண்ட் மற்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டோட வேலையில் குறுக்கீடு செய்கிற நோக்கத்தில் ஈடுபடாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸும் ஆர்கனைசேஷனலோட ஆப்ஜெக்டிவ்ஸோட ஒத்து போகிற விதமாக இருக்கணும். இந்த MBO உதவியோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம முறையாக மதிப்பீடு செய்ய முடியுது. மதிப்பீடு செய்கிறதுன்னா இவாலுவேஷன். 7th advantage of MBO. இந்த MBO ப்ராசஸ் அப்படின்றது பெர்ஃபார்மன்ஸை அளவிடுறதுக்கான ஒரு அளவுகோலை நமக்கு தருது. அந்த அளவுகோலை தரது மட்டும் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது லேக் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது. 8th advantage. இந்த MBOனால் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது நம்மளுடைய அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கிறது எளிமையாக நடக்குது. 9th advantage of MBO. இந்த MBO ஒர்க்கர்ஸோடைய ஜாபை என்ரிச் பண்ணுறதுனால அந்த ஒர்க்கர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது, அதாவது அந்த ஒர்க்கர்ஸை உற்சாகப்படுத்துறதோடு இல்லாமல் வேலையில் ஒரு அர்த்தம் உள்ளதாக அந்த வேலையை இது மாற்றுது. 10th advantage. ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க ஒர்க்கில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த MBO மூலயமா ஃபிக்ஸ் பண்ண முடியுது. 11th advantage of MBO. மேனேஜ்மெண்ட் ஒரு பிரச்சனைக்கு சீக்கிரமாக முடிவெடுக்க முடியுது. இந்த ஏன் இப்படினால சீக்கிரமாக முடிவெடுக்க முடியுதுன்னா, ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் தெரியும் எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்றத ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா அவங்களும் இந்த கோல் செட்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால. அதனால் அந்த முடிவெடுக்கும்போது மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த ஒர்க்கர்ஸ் அதை அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எதுக்காக அந்த முடிவு எடுக்கிறாங்கன்றது அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நல்லா தெரியும். இதுதான் 11 advantages of MBO. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் MBO. சரி, இந்த MBOக்குன்னு இப்போ அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு MBO அதோடைய ஃபிலாசபியை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல அதுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்குது. இந்த MBOன்றது
இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு எதுக்காக எம்பிஓ இல்லைன்னா எம்பிஓ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பெரும்பாலான எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு தெரியல. அதே மாதிரி இந்த எம்பிஓட நெசசிட்டி என்னன்னு தெரியல. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரியறதில்ல, தெரியறதில்ல. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இந்த எம்பிஓ அப்படின்றது ஒரு டைம் கன்சூமிங், நிறைய நேரம் இதுக்கு தேவைப்படுது. இந்த எம்பிஓவை அமைக்கிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய சீனியர் பீப்புளை வச்சு இந்த எம்பிஓ அப்படின்ற ஒரு இதை ஃப்ரேம் பண்ணணும். அப்புறம் இந்த எம்பிஓ ஃப்ரேம் பண்ணுறதுல நமக்கு நிறைய செலவு பிடிக்குது. அதே மாதிரி இதில் பேப்பர் ஒர்க்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ், எம்பிஓ வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸில் மட்டும்தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குது. அது இந்த லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்காம லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸை அப்படியே புறக்கணிச்சிருது. ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ், ஒரு சப்பார்டினேட்டுக்கு ப்ராப்பர் ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். அதாவது அவங்களுடைய ஹைரார்க்கியில் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம எம்பிஓனால் இந்த மாதிரி ஹைரார்க்கியை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃபிஃப்த்து டிஸ்அட்வான்டேஜ், எம்பிஓ அப்படின்றது அது ஒரு ரிஜிட் ஒன், அதாவது நிலையாக இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அதனால ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஆனால் இந்த எம்பிஓ வந்து ரிஜிட்டாக இருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் என்ன ஆகுது, நம்ம பிளானிங் ரிசல்ட்ஸை வந்து கரெக்டாக நம்ம என்ன ரிசல்ட் பிளான் பண்ணுறோமோ அதை வந்து நம்மளால் அடைய முடியாது. ஏன்னா எம்பிஓன்றது வந்து ஒரு ரிஜிட்டான ஒன்று, அதாவது ஒரு நிலையான ஒன்று. அதை வந்து நம்ம வந்து அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் எம்பிஓட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன், எம்பிஇ. இந்த எம்பிஇ மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் ஒரு முக்கியமான பிரின்சிபலாக கிளாசிக்கல் ரைட்டர்ஸால் பரிந்துரைக்கப்படுகிறது. எல்லா செயல்பாடுகளையும், அதாவது ஆர்கனைசேஷனில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தணும்னு நினச்சி நம்ம கட்டுப்படுத்திகிட்டே இருந்தோம்னா கடைசியில் நெட் ரிசல்ட்டாக நம்மளால் எதையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் இந்த எம்பிஇ அப்படின்ற ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, முக்கியமான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் முக்கியமோ, எந்தெந்த விஷயம்லாம் நார்ம்ஸ்லேருந்து டீவியேட் ஆகி போகுதோ அந்த மேட்டரில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் ஹேண்டில் பண்ணி அதை மட்டும் நம்ம கவனித்தா போதும். மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த மேனேஜர்ஸ், அந்தந்த லெவலில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலை தான் நம்ம மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸ் ஆஃப் எம்பிஏ. இந்த ப்ராசஸ் ஆஃப் எம்பிஏல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஆர்கனைசேஷன் எதிர்பார்க்குற முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ண நார்ம்ஸை ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்கா, அந்த கோல்ஸ்லேருந்தோ இல்லைனா ஆப்ஜெக்டிவ்ஸ்லேருந்தோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் டீவியேட் ஆகி போகுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டீவியேஷன் சின்ன அளவுலையோ இல்லைன்னா எதுவுமே டீவியேஷனே இல்லாட்டினா நம்ம சீனியர் மேனேஜர்ஸ் வந்து அதை பற்றி எதுவும் பெருசாக அக்கறை எடுத்துக்க வேணாம், அந்த மேட்டரை அப்படியே விட்டுடலாம். அந்த சீனியர் மேனேஜர்ஸ் மற்ற முக்கியமான மேட்டர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதுமானது. இந்த ஆக்சுவல் டீவியேஷன்ஸ், அந்த ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக டீவியேட் ஆச்சுன்னா, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, எப்பயும் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை விட இது வந்து ரொம்ப டீவியேட் ஆச்சுன்னா அப்போ வந்து
அந்த டீவியேஷனை அந்த சீனியர் மேனேஜருடைய பார்வைக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி இப்பயும் நடக்கிற மாதிரி இது நடக்கலை, இதில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்குது, இதில் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த மேட்ரை சீனியர் மேனேஜருக்கு கொண்டு போயிடணும். அந்த சீனியர் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா அதை ஒரு எக்ஸப்ஷன் ஹாஸ் அக்கர்டு அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் இதெல்லாம் தான் ஒரு எம்பிஇயோட ப்ராசஸாக இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. இந்த எம்பிஇ ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னால மேனேஜர்ஸோடைய டைம் நிறைய சேவ் ஆகுது. ஏன் அவங்க டைம் சேவ் ஆகுதுன்னா அவங்க வெறும் எக்ஸப்ஷனல் மேட்டர்ஸில் மட்டும் முடிவெடுத்தால் போதுமானது, அதை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதும். டே டு டே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரொட்டீன் ப்ராப்ளம்ஸை அந்த சப்பார்டினேட்ஸே கையாண்டுக்குவாங்க. அதனால் இந்த சுப்பீரியர் மேனேஜர்ஸோடைய நேரம் நிறைய மிச்சமாகுது. செகண்ட் அட்வான்டேஜ், இந்த எம்பிஇயில் மேனேஜர்ஸ் முக்கியமான விஷயத்தில் மட்டும்தான், அவங்க முக்கியமான பிரச்சனையில் மட்டும்தான் அவங்க தலையிடுறாங்க, அதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. தேர்ட் அட்வான்டேஜ், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது அதிகார பகிர்வு இங்கே எளிமையாக நடக்குது. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். டே டு டே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன் டிசிஷன்ஸ் எல்லாமே சப்பார்டினேட்ஸ் கையில் கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நிறைய டைம் கிடைக்கிது, ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கிது. அதனால் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி நிறைய இருக்குது. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோலும் இருக்குது. ஃபோர்த் அட்வான்டேஜ், இந்த எம்பிஇ அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இல்லைன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்தும் இல்லைன்னா முக்கியமில்லாத இன்ஃபர்மேஷனும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக்காக பயன்படுது. ஃபிஃப்த்து அட்வான்டேஜ், இந்த எம்பிஇ மேனேஜ்மெண்ட்டை எப்பயுமே அலர்ட்டாக வச்சுக்குது. அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மேனேஜ்மெண்ட்டை எப்பயுமே அலர்ட்டாக வச்சுக்குது. இதனால் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் போயிடுச்சு, யாரும் சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையே வராது. லாஸ்ட் அட்வான்டேஜ், இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் அப்படின்றது முடிவுகளை நிர்ணயிக்கும் ஒரு சிறந்த அளவுகோலாக விளங்குது. அளவுகோல் அப்படின்னா யாட்ஸ்டிக். இந்த எம்பிஇ ஆப்ஜெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எம்பிஇ, இந்த எம்பிஇயில் மேனேஜர்ஸ்க்கு மட்டும்தான் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. இதனால் சப்பார்டினேட்ஸுக்கு உற்சாகத்தை குறைக்கிற ஒரு விஷயமாக இது இருக்கும். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இந்த எம்பிஇயில் பிரச்சனைகளை மேனேஜருக்கு தெரிவிக்க கால நேரம் எடுத்துக்கொள்ளும். தேர்ட் ஒன், நார்ம்ஸ்லேருந்து விலகி செல்லக்கூடிய எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி அவங்க வேலையிலேருந்து டீவியேட் ஆகிறவங்க, சரியாக வேலை செய்யாதவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வேலையிலேருந்து நீக்கிறதுன்றது இந்த எம்பிஓட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக கருதப்படுது. Hope you all understood today's session. Thank you.